நம்முடைய தியானத்திற்காக நாம் புதிய ஏற்பாட்டின் பாகமாக வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாகம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது என்ன? நம் ஆண்டவர் அதற்கு கொடுத்த விளக்கம் கர்த்தரை பணிந்து கொள்ளுதல். கர்த்தரை பணிந்து கொள்ளுதல், அதுதான் ஆராதனை. கர்த்தரை பணிந்து கொள்ளுதல். ஆண்டவருக்கு முன்பாக மனதாலும் உடலாலும் பணிவாக இருப்பதுதான், பணிவாக செயல்படுவதுதான் ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பணிவையும் குனிவையும் மதிப்பையும் மகிமையையும் நாம் வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதையே பிசாசுக்கு பதிலளிக்கும் போது ஆண்டவர் கூறினார். மனிதரை நாம் பணிந்து குனிந்து வணங்க வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வணக்க முறை உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஆசிரியர்களை வணங்கும் போது இந்த நெற்றிக்கு பக்கம் கைகூப்பி வணங்குவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு அறிவை தருகின்ற ஆசிரியர். தந்தையை வணங்கும் போது நெஞ்சருகிலே கை வைத்து வணங்குவார்கள். தாயை வணங்கும் போது வயிற்றருகே என்னை சுமந்தவள் என் அம்மா. இப்படி வணக்க முறை இருக்கிறது. ஆனால் கடவுளை வணங்கும் போது, கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது, தொழுது கொள்ளும் போது பணிந்து குனிந்து நாம் வணங்க வேண்டும். அந்த மகிமையை வேறு யாருக்கும் நாம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு பதிலளிக்கும் போது அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆராதனை என்பதற்கு ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை அரசாண்ட காலத்திலே, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்ட லத்தீன் வார்த்தை என்ன தெரியுமா? வொர்ஷிப். வொர்ஷிப். இது முழுக்க முழுக்க ரோமர்களுடைய காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே வழங்கப்பட்ட ஒரு வார்த்தை வொர்ஷிப். வொர்ஷிப். நண்பர்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிதானே? நண்பர்களுக்கு நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கின்றோம். நம்முடைய உறவினர்களுக்கு நாம் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் கொடுப்பது என்ன? வொர்ஷிப். வொர்ஷிப். இந்த வொர்ஷிப் என்கிற வார்த்தை வொர்த்ஷிப் என்பதிலிருந்து வந்தது. வொர்த்ஷிப், அதாவது எதையோ அவருக்கு கொடுப்பதல்ல, ஏனோ தானோ என்று எதையோ கொடுப்பதல்ல. அவருடைய தகுதியையும் பெருந்தன்மையையும் மகிமையையும் உணர்ந்து நம்முடைய உடலாலும் மனதாலும் பொருளாலும் உயர்ந்ததை, ஒர்த்தானதை கொடுப்பதுதான் வொர்ஷிப். எல்லாவற்றிலும் அவருக்கு உயர்ந்ததை கொடுக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனும் ஆராதனையை சிறப்பாக விளக்குகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே அவர் ரொம்ப ஆராதனையை பற்றி பேசியிருப்பார். ரோமர் 1:25 நாம் வாசிக்கும் போது அதை சுருக்கமாக ஒரு கிரேக்க வார்த்தையில இப்படி சொல்வார்கள். ஸ்கோமாய். ஸ்கோமாய் என்று சொல்வார்கள். ஸ்கோமாய் என்றால் என்ன என்றால் பிரமித்து போய் வணக்கம் செய்தல். பிரமித்து போய் வணக்கம் செய்தல். அந்த வசனம் எப்படி போகிறது என்று பாருங்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பிரமித்து வணக்கம் செய்தல். நமது ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை கூட சரியாக சொல்வதில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரம் அல்ல. ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிப்போம் என்றெல்லாம் நாம் சொல்லிவிடுகிறோம். ஸ்தோத்திரி, அது ஒரு திரி போல இருக்க வேண்டும். இந்த கரம் கூப்பும் போது ஒரு திரி எப்படி மேல் நோக்கி இருக்கிறது, அதுபோல என் சிந்தனை எல்லாம் மேல் நோக்கி இருக்கிறது. என் எண்ணமெல்லாம் மேல் நோக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரமித்து போய் வணக்கம் செய்தல், ஸ்கோமாய்.
பவுல் இன்னொரு விளக்கத்தையும் சொன்னார். ரோமர் 12:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எவ்வளவுதானே அந்த பலி என்ற வார்த்தையை நாம் அதில் கவனிக்க வேண்டும். பழைய காலத்திலே பலி பொருளை கொடுக்கும் போது ரொம்ப சுத்தமாக்கி தான் கொடுப்பார்கள். அந்த பலி பொருளை ஒரு ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், நல்ல குளிப்பாட்டி நல்ல உணவுகளை கொடுத்து அந்த பலி பொருளை ஆயத்தம் பண்ணுவார்கள். அதன் பின் அங்கே வந்து அதை வெட்டி பலி செலுத்துவதற்கு முன்னால் அவ்வளவு கிளீன் பண்ணுவார்கள். இந்த லேவியர்கள் அதை போட்டு கிளீன் பண்ணுவார்கள். சுத்தமில்லாத உறுப்புகளை எல்லாம் அவர்கள் அகற்றி அவ்வளவு சுத்தம் பண்ணி அந்த பலியை செலுத்துவார்கள். அதுபோல ஆராதனை செய்பவர்கள் தங்களை தூய்மையாக்கி பலியாக்குவதுதான் ஆராதனை என்று பவுல் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அதாவது உங்களுடைய முழு உடம்பும் முழு மனதும் ஒர்த்தாக இருக்க வேண்டும். ஒர்ஷிப் இந்த ஒர்ஷிப் என்ற பொதுவான விளக்கத்திற்கு இசைந்து வருவதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஒர்ஷிப் என்பது, ஆராதனை என்பது அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டுமே தவிர எனக்கு உகந்ததாக இல்லை என்று நாம் யோசிக்கவே கூடாது. திருமறையிலே ஆராதனை குறித்து சிறப்பாக சொல்லுகின்ற புஸ்தகம் ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்லுகிறார்கள். என்ன புஸ்தகம் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அது மட்டும்தான் ஆராதனை குறித்து அதிகம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்க ஆராதனையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்க பாட்டெல்லாம் எனக்கு இரைச்சல், உங்க கைகளை விரிச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த திருமறையிலே ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரே புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அங்கே ஒரு சிறப்பான காரியம் என்ன என்றால், தூதர்களின் ஆராதனையின் சிறப்பையும் மனிதர்களின் ஆராதனையில் உள்ள குறைவையும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மட்டுமே சொன்னது. இந்த மக்கள் உதடுகளாலே என்ன ஆராதிக்கிறார்கள், உள்ளம் தூரமா இருக்கிறது. அப்படிதானே எல்லாம் வாசித்திருப்பீர்கள். ஆகவே தூதர்களின் ஆராதனையின் சிறப்பையும் மனிதர்களின் ஆராதனையில் உள்ள குறைவையும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கூறுகிறது. இந்த முழு உலகத்திற்கும் நமக்கும் தூதர்களின் ஆராதனை தான் நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்கு மாதிரியாக உள்ளது. ஆண்டவர் ரொம்ப இரக்கப்பட்டு இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பரலோக ஆராதனை காட்சியை வெளிப்படுத்தி எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகவே அதை அறிந்து நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு காலையிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, தாழ்மையாக ஆராதித்த சேராபீன்கள். தாழ்மையாக ஆராதித்த சேராபீன்கள். வாசியுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. முழு வேதாகமத்திலும் நான் சொன்னது போல இந்த ஒரே அதிகாரத்தில் தான் சேராபீன்கள் என்கிற பெரிய தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சேராபீன்கள் பெரிய தூதர்கள். இவர்கள் மிக உயர்ந்த பொறுப்பை வகித்த தூதர்கள், ரொம்ப உயர்ந்த பொறுப்பை வகித்தவர்கள். உயர்ந்த பொறுப்புகளிலும் வல்லமையிலும் இருந்தாலும் ஆணவம் கொள்ளாமல் தாழ்மையாக நிற்கிறார்கள். ஆணவம் கொள்ளாமல் தாழ்மையாக நிற்கிறார்கள். ஏசாயா இந்த காட்சியை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்து ஏசாயா இந்த காட்சியை பார்க்கிறார். தரிசனத்திலே பார்க்கிறார். எவ்வளவு உயர்ந்த தூதர்கள், பார்த்தாலே பயமாக இருக்கிறது. இந்த உயர்ந்த தூதர்கள் இவ்வளவு தாழ்மையாக இருக்கிறார்களே. ஏசாயா தீர்க்கதரிசி
இந்த சேராபீன்களோடு உலகத்திலே தான் கண்ட இன்னொரு மனிதனை ஒப்பிட்டு பார்க்கிறார். அது யார் என்றால், மிகவும் ஆணவத்தோடு தேவாலயத்தில் நடந்து கொண்ட மன்னனாகிய உசியாவையும் இந்த சேராபீன்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். உசியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ராஜா. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் காலத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம். அவன் காலத்திலே வேளாண்மை முன்னேறியது. அவன் காலத்திலே நாட்டிலே பல கட்டடங்கள் கட்டப்பட்டன. ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராஜா. சொல்ல போனால் சாலமோனுக்கு அடுத்தபடியாக நிறைய வளர்ச்சி காரியங்கள் உசியா காலத்திலே நடந்தது. ஆகவே உசியாவுக்கு ரொம்ப அகங்காரம் வந்துவிட்டது. ஒரு கட்டத்திலே உசியா என்ன நினைக்கிறான்? தானே எல்லாம் என்று நினைக்கிறான். நான் தான் எல்லாம். ஆகவே உசியா என்ன செய்ய போகின்றான்? ஆசாரியர்கள் மட்டுமே தூபம் காட்ட வேண்டிய ஆலயத்திலே தான் தூபம் காட்ட துணிந்து விட்டான். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் இதை நீங்கள் பார்க்கலாம். துணிந்து போய் அந்த தூப கலசத்தை தூக்கி கொண்டு நடக்கிறான். ஆசாரியர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை, என்ன செய்வது? ஆனால் ஆசாரியர்கள் சும்மா இல்லை. அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், பராக்கிரமம் உள்ள ஸ்ட்ராங்கான கொஞ்சம் ஆசாரியர்கள் வந்து உசியாவை தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த வேலை நீர் செய்யக்கூடாது. உசியாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது. என்னை தடுத்து நிறுத்துகிறீர்களா? நான் யார் தெரியுமா? நீர் போகக்கூடாது. இந்த இடத்திலே நீர் அப்படி செய்ய முடியாது. வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்துகிறார்கள். வலுக்கட்டாயமாக பிடித்து வெளியே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவன் போமாட்டேன் என்று நிற்கிறான். அந்த நேரம் என்ன நடந்தது? உசியாவின் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்து ஆசாரியர்களும் வெளியே தள்ளி கொண்டு போய் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவன் ராஜாவாக இருக்க முடியவில்லை. ஆகவே வல்லமையான ஒரு ராஜா, அகங்காரத்தோடு அவன் நடந்து கொண்டதை, உசியா ராஜா நடந்து கொண்டதை ஏசாயா ஒப்பிட்டு பார்க்கிறார். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. ஆனா இப்படி நடந்து கொண்டாரே. ஆனால் இந்த சேராபீன்கள் ரொம்ப தாழ்மையோடு கடவுளின் சிங்காசனத்தில் அருகில் நிற்கிறார்களே, ரொம்ப தாழ்மையோடு நிற்கிறார்களே. உசியாவை பார்த்துவிட்டு இந்த சேராபீன்களையும் பார்த்துவிட்டு, மனிதர்கள் மேன்மை வந்துவிட்டால் என்னவும் செய்வார்கள் போல் இருக்கிறதே என்று ஏசாயா நினைத்து கொண்டிருக்கிறார். சேராபீன்கள் என்றால் யார் தெரியுமா? சேராபீன்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தக தக என அக்கினியால் பிரகாசிப்பவர்கள். தக தக என அக்கினியால் பிரகாசிப்பவர்கள், அதான் சேராபீன்கள். அவர்கள் அருகிலே யாரும் போக முடியாது, கிட்ட கூட போக முடியாது. அவ்வளவு அக்கினிகளாக ஒளி வீசி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? வசனம் சொல்லுகிறது, கடவுளின் சிங்காசனத்திற்கு அருகே தங்கள் முகங்களையும் தங்கள் உடம்பையும் கால்களையும் மூடிக்கொள்கிறார்கள். அப்படிதானே? தங்கள் செட்டைகளினாலே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள், தங்கள் உடம்பை மூடுகிறார்கள். கால் கூட தெரியக்கூடாது, கால் கூட தெரியாதபடி மூடிக்கொள்கிறார்கள். அவ்வளவு பணிவு அவர்களிடத்திலே இருந்தது. கடவுளின் முகம் மட்டுமே பிரகாசிக்க வேண்டும் என்று மூடிக்கொள்கிறார்கள். அவர்களிடமிருந்த தாழ்மை உலகத்தில் பலரிடமும் இல்லையே. ஏசாயா அப்படி பார்க்கிறார். இந்த தாழ்மை யாரிடமும் இல்லையே, என்கிட்ட கூட இல்லையே, என்கிட்ட கூட இல்லையே. மனிதர்களாகிய நம்மிடம் வல்லமையான சேராபீன்களிடம் இருந்த பணிவு, குனிவு, தாழ்மை வேண்டும். பணிவு, குனிவு, தாழ்மை வேண்டும். இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு அது இல்லை. நீங்கள் கவனிக்க முடியும். சில சமயம் இந்த யானை அடிக்கடி ஊருக்குள்ள வருகிறது என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த யானை காலாகாலமாக போகிற இடத்திலே இந்த மனிதர்கள் வீடு கட்டி கொண்டதினாலே அது அதனுடைய வழியிலே தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படி பிரம்மாண்டமான யானை சில சமயம் ஊருக்குள்ளே வரும்போது சில மனிதர்கள் அசட்டு துணிச்சலோடு செயல்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மனிதர்கள் போய் யானையை நோக்கி போய் நேருக்கு நேராக நின்று போய்விடு என்று கைகளை உயர்த்தியும் சத்தமிட்டும் விரட்டுவது போல மனிதர்களிலே இன்றைக்கு பலர் அவருடைய மகிமை என்ன என்று தெரியாதபடி இந்த சேராபீன்கள் கைகளை மூடிக்கொண்டார்கள், கால்களை மூடிக்கொண்டார்கள், முகத்தையே மூடிக்கொண்டார்கள். அது எதுவுமே தெரியாதபடி விதவிதமான கூச்சலிட்டு
அவரை விரட்டுவது போல ஒழுங்கற்று நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். திருமறையோடு தங்களை ஒன்றித்து தியானிக்காமல் ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ மனிதர்கள் ஏற்படுத்திய இந்த செயல்களை எல்லாம் ஆராதனை என்ற பெயரிலே செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு எந்த திருமறை ஆதாரமும் கிடையாது. அப்போஸ்தலர்கள் இப்படி சத்தமிட்டு ஆராதித்தார்கள் என்றெல்லாம் தெரியாது. பாடினார்கள், சத்தமாக பாடினார்கள், இன்றைக்கு நாமும் பாடுகின்றோம். கைத்தட்டி பாடினார்கள், இன்றைக்கு நாமும் பாடுகின்றோம். ஆனால் இந்த விதவிதமான கூச்சல் இதெல்லாம் அந்த காலத்திலே கிடையாது. அந்த காலத்திலே நீங்கள் பார்த்து பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்கேற்ற வேண்டும். அப்போ அக்கினி அங்கேயே இருக்க வேண்டும். அந்த அக்கினி உள்ளேயே இருக்கிற அக்கினியை வைத்துதான் ஏற்ற வேண்டும். ஆனால் ஆசாரியர்களுடைய 2 மகன்கள் என்ன செய்தார்கள்? வெளியே இருந்த அக்கினியை கொண்டு வந்து விட்டார்கள். ஏதோ வீட்டில் இருந்த அக்கினியை கொண்டு வந்து விட்டார்கள், யாருக்கும் தெரியாது என்று அதை கொண்டு வந்து அவர்கள் 2 பேரும் மரித்து போனதை திருமறை பதிவு செய்கின்றது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அதுதான் வேண்டும், அதான் வேண்டும். கர்த்தருடைய பெட்டி தள்ளாடுகிறது. ஊசா என்கிற அந்த லேவியன் தான். அவன் என்ன செய்கின்றான்? அந்த கர்த்தருடைய பெட்டியை பிடிப்பதற்கு துணிந்து போகின்றான். கர்த்தருடைய பெட்டி விழுமா விழாதா என்பது 2வது காரியம். அதை விழ மாட்டார் ஆண்டவர். அந்த மாட்டு வண்டியிலே அது கொஞ்சம் தள்ளாடுகிறது. அப்போ அவன் அதை பிடிப்பதற்கு, கைகளினாலே பிடிப்பதற்கு துணியக்கூடாது. ஆனால் அந்த மனிதன் துணிந்தான். பலரும் இன்றைக்கு துணிச்சலோடு தங்கள் சுய விருப்பத்தை துணிந்து புகுத்தி ஆராதனை செய்கிறார்கள். அவர் கட்டளையிடாததையும் அவர் அனுமதிக்காததையும் சத்தத்தினாலும் ஓசையினாலும் இன்றைக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆராதனையை மிக ஒழுக்கமாகவும் தாழ்மையாகவும் செய்த சேராபீன்களை கவனித்து பார்த்து நாம் ஆராதிக்க வேண்டும். வழிவழியாக நம்முடைய திருமறை அதை தான் சொல்லுகிறது. சங்கீதம் 95:6 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக எப்படி ஆராதிக்க வேண்டும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. சேராபீன்கள் அப்படித்தான் ஆராதித்தார்கள். அதை தாண்டி எந்த ஒரு செய்கையும் செய்வதற்கு நமக்கு அனுமதியே இல்லை. ஆராதனையா பணிந்து விட வேண்டும், குனிந்து விட வேண்டும், முழங்கால் படியிட்டு விட வேண்டும். அதற்கு மேலான செயல்களை நாம் செய்ய முடியாது. சேராபீன்கள் மனிதர்களைப் போல நெருக்கமாக இருக்க மாட்டார்கள், சேரவே மாட்டார்கள். இன்றைக்கு மனிதர்களாகி நாம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த சேராபீன்கள் எப்படி நின்றார்கள் என்றால் தனித்தனியாக தள்ளி தள்ளி நிற்பார்கள், நெருக்கமாக சேராமல் நிற்பார்கள். அதே போல தாங்களும் ஒருவரை ஒருவர் பாராமல், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல், சைகை காட்டாமல் தாழ்மையோடு தங்களை மூடிக்கொண்டு ஆராதித்தார்கள். அப்படிதானே ஏசாயால இருக்கு. அவர்கள் யாரையும் பார்க்கல, ஒருத்தர் பார்க்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளவில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சைகை காட்டவில்லை, தாழ்மையோடு தங்களை மூடிக்கொண்டு ஆராதித்தார்கள். இதனால் அவபக்தியான காரியங்களால, மனிதர்கள் செய்கின்ற அவபக்தியான காரியங்கள், ஒருவருக்கு ஒருவர் பேசுவது, பக்கத்துல இருந்து இப்படி பேசுவது, கண்ணை சிமட்டுறது, என்ன பாரு, நாட்டையிற பாரு, அப்படி காட்டுவது, சைகை காட்டுவது, எல்லாம் நாம் செய்கின்றோம். ஆனால் சேராபீன்கள் ஒருத்தர் பார்க்கவே இல்லை, ஒருத்தர் பார்க்கவே இல்லை, பேசிக்கொள்ள கூட இல்லை. ஆண்டவர் வந்துட்டாரு, சிங்காசனத்தில் இருந்துட்டார், ஒண்ணுமே அவர்கள் செய்யவில்லை. சேராபீன்கள் மனித ஆராதனையில் ஏனோ தானோ என்கிற அவபக்தியான செயல்களை பார்க்கும்போது அருவருத்து விடுவார்கள். ஆகவே நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மையோடு சேராபீன்களை மாதிரியாக வைத்து நாம் ஆராதிக்க வேண்டும். முழு வேதாகமத்திலும் ஆராதனைக்கு இதுதான் சரியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதத்தை அறியாதபடி, அதை புரிந்து கொள்ளவும் முயற்சிக்காதபடி, அதை வாசிக்கவும் நாம் முயற்சிக்காதபடி நாம் தான் தோன்றித்தனமாக ஆராதிக்கிறோம். ஆனால் வசனத்தின்படி, வசனத்தினால் உறுதியாக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கவில்லை என்றால், கீழ்ப்படியவில்லை என்றால், நான் பாவ அறிக்கையிலே சொன்னேன், நீதியான தண்டனை உண்டு. எல்லாம் வசனத்தின்படி ஆராதிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் குருந்து சபைக்கு அந்த காலத்திலே ஒரு பெரிய நிருபத்தை எழுதினார். எல்லாரும் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டும் சத்தம் போட்டுக்கொண்டும் ஆராதித்த போது அவர் சொன்னார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அந்த நேரம் அவன் மட்டும்தான் சொல்லணும், ஜெபம் பண்றவன் அந்த நேரம் அவன் மட்டும்தான், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படிதான் சொன்னாரே தவிர இஷ்டம் போல நீங்க ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுங்க என்று சொல்லவே இல்லை.
ஆனால் நாம் புகுத்தி கொண்டோம். ஆகவே சேராபீன்களின் ஆராதனை நமக்கு ஒரு பெரிய மாதிரி. அவர்களிடத்திலே இருந்த தாழ்மை, ஒருத்தரை ஒருத்தர் பாராமை. ஆலயத்தில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூடாது. நம்ம பார்க்க வந்திருப்பது யார்? ஆண்டவரை தான் பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம பேச வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளைத்தான். அதை தாண்டி வேற எதையுமே நாம் பேசக்கூடாது. ஆகவே சேராபீன்களின் ஆராதனை தாழ்மையான ஆராதனை. இரண்டாவது, சேராபீன்களின் ஆராதனை எப்படி? பாடி ஆராதித்த சேராபீன்கள். வாசியுங்கள், 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் வசனம். சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப பலசாலிகள் சேராபீன்கள். ஒரு தூதனே 1000 பேரை கொன்று போட்டதாக திருமறையிலே வாசிக்கின்றோம். ஒரு தூதன் போதும். அந்த முழு சோதோம் கொமோராவையும் அழித்து போட 2 தூதர்கள் தான் வந்தார்கள். அவ்வளவு பலசாலிகள், அவ்வளவு பலசாலிகள். அவர்கள் தங்கள் செட்டைகளை விரிக்கும் போதும் மூடும் போதும் அதிலிருந்து விதவிதமான இசை எழும்பும், விதவிதமான இசை எழும்பும். இந்த இசை ஆண்டவரை கவருவதற்காக அல்ல. நம்ம அதை தான் கவனிக்கணும். இந்த இசை ஆண்டவரை கவருவதற்காக அல்ல. இந்த இசையை அவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் தெரியுமா? தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள இதை பயன்படுத்தினார்கள். தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள. ஏசாயா 6:3 ஆண்டவரை கூப்பிட்டு சொல்லவில்லை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரை கூப்பிட்டு சொல்லல. யாரதான் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள்? தங்களுக்குள்ளேதான் கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம பாடும் போதும், நம்ம இசை கருவிகளை எல்லாம் இசைக்கும் போதும் நமக்குள்ளே ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஆண்டவர் பரிசுத்தர். நமக்குள்ளே கூப்பிட்டு சொல்லி நாம் நம்மை ஒழுங்குபடுத்துகிறோம். ஆண்டவர் மனிதரை போல இந்த இசைகளை ரசனையோடு ரசித்துக் கொண்டிருப்பவர் அல்ல. அவர் இந்த ரசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை யாராலும் இசையாலும் ஓசையாலும் மயக்கவே முடியாது. அவர் மனிதரே அல்ல. மனிதர்கள் மயங்கி போவார்கள், ஆனால் அவரை அப்படி யாரும் மயக்க முடியாது. ஆனால் தவறான போதனை இப்ப என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் இசையை ரசித்துக் கொண்டே இருக்கிறார், இசையை ரசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். சேராபீன்களின் செயல்களை பார்த்தால் முழுக்க முழுக்க அவர்கள் இசையையும் பாடலையும் கடவுளுக்கு நேராக தங்களை ஒழுங்குபடுத்த முயற்சித்தார்கள். கோயில்ல கூட நம்ம கோயில்ல இசை எழுப்பும் போது நம்மை தான் ஒழுங்குபடுத்துகிறோம். சிலர் வேகமாக பாடுகிறோம், சிலர் மெதுவாக பாடிவிடுவோம். நம்மை ஒழுங்குபடுத்தி பாடுவதற்கு தான் இசை, நம்மை ஒழுங்குபடுத்தி பாடுவதற்கு தான் இசை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரும் கூட்டம், தேவதூதர்களின் கூட்டம். அதை பற்றி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், பெரும் கூட்டம். கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், மனிதருக்கு முன்பாக படைக்கப்பட்டவர்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவர்கள் தேவ புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவதூதர்கள் மனிதர்களை விட மிகவும் அழகாக இசை இசைப்பவர்கள், மிக அழகாக பாடக்கூடியவர்கள். மனிதர்கள் யாரும் அதற்கு நிகராக பாட முடியாது. கடவுள் இந்த பூமியை படைத்த போது தேவதூதர்கள் என்ன செய்தார்களாம்? யோபு எழுதுகின்றார். யோபுவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் அதை பதிவு செய்வதாக சொல்வார்கள். யோபு 38:4 முதல் 7 வரை உள்ள பகுதியிலே ஆண்டவரே சொன்னதை யோபு புஸ்தகம் பதிவு செய்திருக்கிறது. இந்த பூமியை படைத்த போது இந்த தேவதூதர்கள் அந்த நேரம்தான் சந்தோஷ பாடலை அவர்கள் பாடி ஆண்டவரை துதிக்கிறார்கள். சந்தோஷ பாடல் சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆரவார பாடலை பாடுகிறார்கள். தேவையில்லாமல் அவர்கள் எப்பொழுதும் ஆராதனையிலே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வதில்லை. கடவுள் இந்த பூமியை படைத்து ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறார், பெரிய நல்ல காரியம் செய்திருக்கிறார். ஆகவே அவரோடு மகிழ்ந்து நாமும் பாடுவோம் என்று அதை செய்தார்கள். அப்படி பாடும்போது அவர்களுடைய வாய் மட்டுமல்ல, அனைத்து உறுப்புகளும் அவர்களோடு இணைந்து கொண்டன என்று நாம் அந்த பகுதியை வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். எல்லா தேவதூதர்களுக்கும் தனித்தனி பெயர் உண்டு.
ஆனா அந்த உலகத்துக்கு சில தேவதூதர்களுக்கு பெயர் மட்டுமே தெரியப்படுத்தப்பட்டது. மிகாவேல் என்ற தூதன், அவனுக்கு பேர் தான் முதல்ல தெரியப்படுத்தப்படுகிறது. தானியேல் 12:1 நீங்கள் இதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக ஒரு தூதன், இவர்களெல்லாம் சேராபீன்கள், பிரதானமானவர்கள். அடுத்தபடியாக வெளிப்படுத்தப்பட்ட தூதன் கேப்ரியேல். லூக்கா 1:26 நாம் படிக்கின்றோம். அவ்வப்போது தூதர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். அப்படி தூதர்கள் இந்த பூமிக்கு வரும்போது ஆபிரகாமை சந்தித்திருக்கிறார்கள், சிம்சோனின் தகப்பனையும் தாயையும் சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது தங்கள் பெயரை சொல்ல மாட்டார்கள். ஆதியாகமம் 32:29, நியாயாதிபதிகள் 13, 17, 18 இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி கட்டுப்பாடோடு நடந்து கொள்வார்கள். ஏனென்றால் தங்களை மறந்தும் யாரும் ஆராதித்து விடக்கூடாது. பேர சொன்னா, இந்த தூதனை நான் பார்த்தேன், அந்த தூதனுக்கு உருவத்தை செய்து வழிபட தொடங்கி விடுவார்கள். ஆகவே இந்த பூமிக்கு வரும்போது அவர் ஒருவருக்கே ஆராதனை என்பதை தான் அவர்கள் வலியுறுத்துவார்கள். ரொம்ப கட்டுப்பாடோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய பொதுவான பெயரை சொல்வார்கள். நாங்க யாரு? நாங்கள் சேராபீன்கள், நாங்கள் கேருபீன்கள். 2 பிரிவு உண்டு. அதை தாண்டி சின்ன சின்ன பிரிவுகள் எல்லாம் உண்டு. தூதர்களின் ஸ்டடி பயங்கர ஒரு ஸ்டடி, அதை இதிலே நாம் சொல்ல முடியாது. ஆனால் பிரதானமானவர்கள் என்றால் சேராபீன்கள், கேருபீன்கள். அவர்கள் எப்பவுமே தங்கள் பெயரை கூட சொன்னதில்லை. தூதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், 2வது காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் பாடல்கள் பாடிய விதம். நான் சொன்னது போல பாடல்கள் ஆண்டவருக்கு நேராக தங்களை வரிசைப்படுத்திக் கொள்ளவும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளவுமே அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. அந்த பாடல்களிலே இந்த கோபம், பழிவாங்குதல், எரிச்சல் போன்ற வேறு ஒழுங்கற்ற உணர்ச்சிகளை தூண்டும் இசையையும் பாடல்களையும் அவர்கள் எழுப்பவே மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய பாடல்களை நீங்கள் பாருங்கள், சுய பழிவாங்குதல் போன்ற பாடல்கள், அதெல்லாம் தேவதூதர்கள் செய்யவே இல்லை. கோபம், பழிவாங்குதல், எரிச்சல் போன்ற ஒழுங்கற்ற உணர்ச்சிகளை தூண்டுகின்ற இசையை கூட அவர்கள் எழுப்பவே இல்லை. அப்படி முயன்ற லூசிபரை கீழே தள்ளிவிட்டு விட்டார்கள். ஆண்டவரை தள்ளிவிட்டு விட்டார். அவன் எரிச்சல்களையும் கோபத்தையும் எழுப்புகின்ற இசையை அவன் சுயமாக எழுப்ப தொடங்கினான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவன் எழுப்ப முயன்ற இசையை நாகசுரம் என்றெல்லாம் அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அவன் அப்படி தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றிய இசைகளை எழுப்ப முயன்ற போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். இசையை விட வார்த்தைகளையே சேராபீன்கள் முக்கியப்படுத்தினார்கள். ஏசாயா 6:3 ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் கூப்பிட்டு சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு இசையை மட்டும் ரசிக்கின்ற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தா அந்த இசை, அந்த பிரதர் வந்து அந்த கிட்டார் போட்டுட்டா போதும், இந்த சிஸ்டர் வந்து அந்த சித்தாரை போட்டுட்டா போதும், அப்படி போகின்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு சந்தோஷமாக நாம் இருக்கிறோம். சந்தோஷமாக இருப்பதிலே தவறல்ல. ஆனால் யூத பழமொழி ஒன்று என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருப்பவர்கள் இசையை மட்டும் ரசிப்பார்கள், நொறுங்குண்டு போனவர்கள் பாடலின் வரியை ரசிப்பார்கள். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இதெல்லாம் என்னது என்று நாம் இகழ்ந்து விடுவோம். நம்ம நொறுக்கப்படும் போது ஒவ்வொரு வரிகளும் நம்மை தொடும், ஒவ்வொரு வரிகளும் நம்மை சுத்தப்படுத்தும், ஒவ்வொரு வரிகளும் நமக்கு காயம் கட்டும். ஆகவே இசையை ரசனைக்காக அல்ல, தூதர்கள் ஆராதனையிலே தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள பயன்படுத்தினது போல நாம் பயன்படுத்த வேண்டும். பாடல்கள் ஜபமாகத்தான் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்வது அதுதான். இந்த பாடலை ஜபமாக பாடுவோம், பாடலை ஜபமாக பாடுவோம், அப்படிதான் இருக்க வேண்டும். அது இசையோடு போகக்கூடியதாக, ரசனையை அல்லது வேறு விதமான வெளியே உள்ள சினிமா பாட்டு போல அது இருக்கவே கூடாது. தூதர்கள் அதற்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணம். அவர்கள் இசையை தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள, இந்த சத்தத்தை கேட்கும் போது நான் இப்படி மூடணும், நான் இப்படி இருக்கணும், அப்படிதான் அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டார்கள். ஆகவே தூதர்களிடமிருந்து நாம் எப்படி பாடல் பாடுவது, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம். கடைசியாக
ஒரு முகத்தோடு ஆராதித்த சேராபீன்கள். வாசியுங்கள், மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். இந்த சேராபீன்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறகுகள் அவர்களை ஓரிடத்திலே நிற்க விடாதவை. கொஞ்சம் பறக்கிறார்கள், அங்கே கொஞ்சம் பறக்கிறார்கள். அதாவது அந்த பறந்தபடியே நிற்பதை தான் அது சொல்லுகிறது. ஒரு பறவை பறந்தபடியே ஒரு இடத்துல நிற்கும்ல, அதுபோல இந்த சேராபீன்கள் ஓரிடத்திலேயே தங்களை அடக்கி கொண்டு நிற்கிறார்கள். நம்மால் முடியாததை அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, அப்படிதானே? கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஆனா அந்த சேராபீன்கள் ஒரு முகத்தோடு இருக்கிறார்கள், நிற்கிறார்கள். நமக்கு அவ்வளவு குழப்பம், மன தெளிவற்ற நிலை, பிரச்சனைகள், உடம்பை கட்டுப்படுத்த முடியாதவை. இதனால சேராபீன்களை போல மனசாலே நம்ம நிக்க முடியல, நம்ம உடம்பாலேயும் நம்ம நிக்க முடியல. இது ஒரு வகை. பிரச்சனைகளினாலே நிற்க முடியாதவர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை, கிடைத்தது அலுத்து போவதும் கிடைக்காதது ஆனந்தமாய் இருத்தலுமாக இருப்பவர்கள். சரி, இதெல்லாம் என்ன? அப்படிப்பட்டவர்களுக்கும் நிற்க முடியாது. இப்படி ஒரு காலத்திலே எங்களுக்கு, நாங்க படிக்கிற காலத்திலே இந்த ஆராதனைகளை குறித்து ஒரு பெரிய ஸ்டடி நடக்கும். அப்போ எங்களை ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அழைத்து கொண்டு போவார்கள். ஒரு நாள் ஆர்சி கோயிலுக்கு போவோம், இன்னொரு நாள் லுதரன் சர்ச்சுக்கு போவோம், இன்னொரு நாள் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போவோம், இன்னொரு நாள் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போவோம். அங்க போய் ஆராதனையெல்லாம் முடிச்சு அந்த ஆராதனை நடத்தினவர்களோடு ஒரு விவாதம் பண்ணுவோம். நாங்க ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம். அப்போ அவர்களிடத்திலே நாங்கள் கேட்போம். அப்படி ஒரு சமயம் அங்கே கல்கத்தாவிலே ஒரு பெரிய ஒரு நியூ லைஃப் காஸ்பல் சர்ச், ஒரு பெரிய பெந்தேகோஸ்தே சபை. அங்கே போன போது அங்கே உள்ள சத்தங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அந்த போதகரிடத்திலே 3 போதகர்கள், ஒருத்தர் தலைமை போதகர், அவரிடத்திலே பேசும்போது இதை நாங்கள் கேட்டோம். அவர் சொல்லுகிறார், உங்க சர்ச்சஸை போல எங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் என்றெல்லாம் நாங்கள் வைத்துக் கொள்வதில்லை. மக்கள் வருவார்கள், போவார்கள், விதவிதமாக வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இங்கே வருவார்கள். பெரும்பாலானவர்கள் மனதை ஒருமுகப்படுத்த முடியாத மக்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்காக ஒரு காலத்தில் எப்படி ஒரு சின்ன குழந்தை மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு அதுக்கு பல இசை நாமே இசைத்து காட்டுவோம், குலுக்கெடுத்து குலுக்குவோம், இங்க பாரு, அதே போல ஊதுகுழல் எடுத்து ஊதுவோம். அதே போல ஒரு காலத்திலே சொல்லித்தரப்பட்டதான, எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது அது. இப்படி நிற்கவே முடியாமல் வருகிற குழந்தை கிறிஸ்தவர்கள், அவர்களை கவனத்தை சிதறடித்து இருக்கிற ஒரு நிலையில அவர்களை ஒருமுகப்படுத்துற, பிக்ஸ்டாக எங்களுக்கு மெம்பர்ஸ் என்று கிடையாது, நாங்கள் யாரையும் அறிய மாட்டோம். அவர்களை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த சத்தங்கள், இந்த இசைகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோமே தவிர, உங்களுடைய அந்த பேட்டனை பார்க்கும்போது எங்களுக்கே பொறாமையாக இருக்கும் என்று அந்த காலத்திலே அவர்கள் விவாதித்ததுண்டு. இப்பொழுதும் நீங்கள் பார்த்தால் தெரியும், நம்முடைய பாடல்களை எல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய கீர்த்தனை பாடல்கள் அவர்கள் அதை பாடத் தொடங்கி விட்டார்கள். டிவியில கூட நீங்க பார்க்கலாம். ஒரு காலத்திலே ரொம்ப சத்தம் எழுப்பி ஆராதித்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ பாடல்கள், நம்முடைய கீர்த்தனை. ஆலன் பால் என்ற ஒருவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முழுக்க முழுக்க நம்முடைய கீர்த்தனை பாடல்கள். அவர் வந்து படிக்கிறார். கடையநல்லூரிலே ஒரு தமிழ் கீர்த்தனை ஆசிரியர் சொன்னதுதான் அது. அங்கே போய் அவர் பல கீர்த்தனைகளை படித்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை பயன்படுத்துகின்றார். இப்படி அவர்கள் இதில் உள்ள மகிமையை புரிந்து கொண்டார்கள். நாம் இதில் உள்ள மகிமையை புரிந்து கொள்ளவில்லை. நாம் படிப்படியாக எழும்பி நிற்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் இவைகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு அது ஒரு ஒழுங்காகவே மாறி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தம் எழுப்பி, ஊதுகுழலை எழுப்பி, இசையை பயன்படுத்தி, சத்தங்களை எழுப்பி, ஆனால்
அவர்களால் சுயமாக எழுந்து நிற்கவே இன்றைக்கு முடியவில்லை. எத்தனை பேருக்கு வசனங்கள் தெரிகிறது? எத்தனை பேருக்கு சரியாக வாசிக்க தெரிகிறது? ஒன்றுமே தெரியவில்லை. வார்த்தைகளை கேட்க முடியாதபடி இசை, ஓசை, இரைச்சல்கள் இன்றைக்கு மேற்கொண்டு இருக்கிறது. அதான் ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய காரியம். ஆனால் சேராபீன்கள் இசையை வார்த்தையை விட இரைச்சலாக அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லும் போது எல்லாருக்கும் தெளிவாக கேட்டது. வார்த்தைகளை கேட்க முடியாதபடி இசை, ஓசை, இரைச்சல்கள் இன்றைக்கு மேற்கொண்டு இருக்கின்றன. நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும் தெரியுமா? வெளிப்புற சத்தங்களாலும் சந்தடிகளாலும் அசையாமல் சாயாமல் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய ஆராதனையினுடைய நோக்கமே. அதுதான். வெளியே பயங்கர சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், உள்ளத்துக்குள்ளேயே பயங்கர சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், போராட்டம். ஆனா உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், அடிப்படை வசனமே அதுதானே, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். இன்னைக்கு சத்தங்கள் மட்டுமே ஒலிக்கக்கூடிய வகையிலே நாமும் அந்த ஒரு மயக்க நிலைக்கு போய்விட்டோம். தெளிவான வார்த்தைகள் எதுவும் கேட்காத நிலையிலே நம்முடைய ஆராதனைகளை நாம் விரும்புகின்றோம். கர்நாடக மாநிலத்திலே கடாக் என்ற ஒரு பகுதியிலே ஒரு பிஎட் கல்லூரியிலே சமீபத்தில் நீங்கள் இதை டிவியில கூட பார்த்திருக்கலாம். முதலாம் ஆண்டு பிஎட் மாணவர்களுக்கு ஒரு உளவியல் தேர்வு நடத்தப்படுவது உண்டு. அங்கே ஒரு முற்றிலும் வேறுபட்ட சூழலிலே அந்த உளவியல் தேர்வை நடத்தினார்கள். எப்படி நடத்தினார்கள் தெரியுமா? தேர்வு கூடம் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது அறையிலே ஒலி பெருக்கியுடன் அதிக சத்தத்துடன் பாடல்கள் ஒலிக்கப்பட்டன. கூச்சலிட்டு பேசுவது போன்ற இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. மாணவர்கள் ஃபூ என்று ஊதிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடுவது போன்ற செயல்கள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டன. ஆனாலும் இந்த மாணவர்கள் கரெக்டாக தேர்வு எழுதி முடித்தார்கள். முடிச்ச பிறகு அவங்ககிட்ட கேட்டாங்க, எப்படி உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடிந்ததா? முடிந்தது. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டோம். கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நாங்கள் தேர்வு எழுதிவிட்டோம் என்று சொன்னார்கள். பூமியிலே நம்முடைய ஆராதனை சவாலானது, ரொம்ப ரொம்ப சவாலானது. பரலோகத்தில் உள்ள ஆராதனையை விட பூமியில் உள்ள ஆராதனை ரொம்ப ரொம்ப சவாலானது. பரலோகத்திலே இந்த சந்தடிகள், இரைச்சல்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் நாம் பல பிரச்சனைகளின் சத்தங்களின் நடுவிலே, மனதிலே ஓயாமல் எழும்புகின்ற அலை ஓசைகளின் நடுவிலே நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்கணும். அதான் உண்மையான ஆராதனை. அதான் உண்மையான ஆராதனை. எதன் மீது நாம் அதிக கவனம் செலுத்துகிறோமோ அது அதிகரித்துக் கொண்டே போகும். இசையில கவனம் செலுத்தினோம்னா அதுதான் அதிகரிக்கும். நம்முடைய வலியிலே கவனம் செலுத்தினால் அதுதான் அதிகரிக்கும். கவலையிலே, பாரங்களிலே கவனங்களை செலுத்தினால் அதுதான் அதிகரிக்கும். ஆராதனை அலுப்பாகவும் களைப்பாகவும் தெரியும். கவனத்தை இந்த வசன தியானத்திற்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். வசன தியானத்திற்கும் துதிக்கும் கொடுத்தால் நமக்கு அலுப்பு இருக்காது, நமக்கு சலிப்பு இருக்காது. ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். தூதர்களே நம்முடைய ஆராதனையை பார்த்து அவர்களே ஆச்சரியப்பட வேண்டும். எவ்வளவு சத்தங்களின் நடுவே எப்படி மனசை ஒருமுகப்படுத்துகிறார்கள். ஆனா ஏசாயா எழுதுகிறார், நம்மை பொறுத்தவரை, மனிதர்களை பொறுத்தவரை ஆராதனையிலே நாம் ஃபெயிலியர் என்று எழுதுகின்றார். நாம் ஃபெயிலியர். இந்த மக்கள் தங்கள் உதடுகளால் ஆராதிக்கிறார்கள். உள்ளமோ எங்கேயோ இருக்கு, உள்ளமோ எங்கேயோ இருக்கு. எவ்வளவு சத்தம் போட்டாலும், எவ்வளவு இரைச்சல்களை ஏற்படுத்தினாலும், என்ன வார்த்தை என்ன எதுவுமே தெரியாதபடி நாம் குழந்தை கிறிஸ்தவர்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்புவதற்கு குலுக்குவார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனைக்குரிய சோதனையை பிசாசு கொடுத்தான். அதை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆராதனைக்குரிய சோதனையை பிசாசு கொடுத்தான். உலகத்தின் சகல ராஜ்யங்களை மகிமையையும் அவன் காட்டினான் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:8-10 வரைக்கும் நீங்க பாருங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமையையும் அதை இரைச்சலோடு தான் காட்டுவான். நேபுகாத்நேச்சார் ஒரு ஆராதனை நடத்த வரும்போது கட்டியங்காரன் ஆராதனைக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லும் போது நாகசுரம் என்னெல்லாமோ இசைக்கருவி அங்கே முழக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அந்த சத்தங்கள் எல்லாம் எழும்பும் போது நீங்கள் பணிந்து குனிந்து கொள்ள வேண்டும். சத்தம் தான் அதிலே முக்கியம்.
அங்க ஒரு வார்த்தையும் தொனிக்கப்படவில்லை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஒரு வார்த்தையும் தொனிக்கப்படவில்லை. இன்றைக்கும் அப்படிதான் வருகிறது. ஆண்டவருக்கு ஆராதனைக்குரிய சோதனை அப்படிதான் கொடுக்கப்பட்டது. உலகத்தின் சகல ராஜ்யங்களில் உள்ள சத்தங்கள், இசைகள், ஆரவாரங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவைகளெல்லாம் கண்டு மயங்காமல் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இதுதான் நம்முடைய வழிகாட்டல். நம் ஆராதனை என்பது கூட்டமாக இருக்கும்போது மட்டுமல்ல, தனியா இருக்கும்போது ஆராதிக்க தோணணும். இசை ஒன்னும் இல்லாத நிலையிலும் ஆராதிக்க தோணணும். அதுதான் உண்மையான ஆராதனை. அப்ப நம்ம ஆராதனையின் ஸ்ட்ரெங்க் எப்படி இருக்கிறது? ஆராதிக்கணும்னா எனக்கு மைக்கு வேணும், எனக்கு இசை வேணும் அப்படின்னு நாம் நினைத்தோம் என்றால் சின்ன பிள்ளைகளை போல நாம் இருக்கிறோம். நான் ஆராதிக்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் உடைஞ்சு போய் வந்திருக்கேன், நான் உருவாக்கப்படணும், என்னால் உண்மையான ஜெபம் செய்ய முடியும், என்னால என் மனசை ஒருமுகப்படுத்த முடியும். அதுதான் உண்மையான ஆராதனை. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அந்த ஆராதனை நாம் என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு தான் அவர் நம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். எழுந்து நிற்போம்.